அதே கால் அதே கால். ஓடாத நில்லு நில்லு ஓடாத. டேய் எங்களால ஓட முடியாது ஓடாத. இதுதான் நான் வலை கொண்டானோன்னு நினைச்சேன். நீ நினைக்கிறீங்க கண்ணை மூடி ஒரே அமுக்க அமைக்கிறான். நீங்க வாங்க. வணக்கம் அடி சார். ஒரு ஏசி வண்டியா கொண்டு வரப்படாதா? அடி சிறுப்பால உன் மூஞ்சி ஏசி கேக்குதா? உள்ள வா முட்டி முட்டி சாத்துறேன். ஏய் வாங்கயா. ப்ரமோஷன் விஷயம் நினைக்கிறேன். அறிவு இருக்கையா? ஒண்ணுதான் கேக்குறாரு. ஒரு அகில்ஸ் படி சொன்னா நீங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? சார் நான் அந்த ஆளை பிடிக்க சொன்னா இந்த ஆளை என்ன பிடிச்சி கீழே உள்ள தட்டிட்டார் சார். உங்க ரெண்டு பேரும் சட்டை கட்டி வீட்டுக்கு அனுப்புறேன். சரிங்க சார். ஓடிட்டான் சார். காச்சேன் புடி நில்றா. ஏன் இப்படி தரதுக்கு வர்றாங்க? டேய் நீ கடை போறே. உனக்கு ஏத்த போறே. நான் இங்க தான் சார் இருந்தேன். கூப்பிடுறாங்களே. கூப்பிடுறானே. நீங்க சார் ஏன் கோபறீங்க? என்ன இனிமையான விசில். யோ கான்ஸ்டபிள் கம் ஆன் ஃபாலோ மீ. என்னது ரேஸ் கோர்ஸ்ல குதிரையை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான் பரதேசி. இங்கிலீஷா? எத்தனை எழுத்து தெரியுமாடா? நாலு சார். கிண்டலா? ஏறா 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 நாய. சார் சார் நீங்க சார் வந்து உள்ள போய் சார். புண்ணிய போடா. அடிக்காதீங்க சார். ஒடிஞ்ச கால் சார். ஐயோ வண்டி ஏறியா? யோ ஏறியா வண்டி என்ன வரியா? என்னடா மூஞ்சி வந்து. சார் சார். யாரை கூப்பிட்ட? உங்களுக்குதான் சார். ஏய் மூஞ்சி முகரையும் பாரு. மான மரியாதை சூடு சுரணை எல்லாம் உதிர்த்து வந்து உட்கார்ந்துருக்கு. சாரு சோறுன்ற. அது இல்லடா. அது இல்லண்ணே. உங்க மூஞ்சிய பார்த்தா ஏதோ பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. மூஞ்சி அவ்வளவுதான். சத்தியம் பண்ணி சொல்றா நான் உள்ள இருக்க வேண்டியவளடா. எவன் கஷ்டப்படுறத பார்த்தாலும் என் மனசு பொறுக்காதடா. அப்படிப்பட்ட நான் ஒரு நாள் 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடுன்னு சாப்பிட விட்டு ரசிக்கிறப்போ எதிர்பார்க்கவே இல்லப்பா. திடீர்னு நடு முதுகுல சூக்காலோட ஒரே மிதி. அங்க இருந்து இங்க வந்து விழுந்தேன். பிறந்து பார்த்தா உள்ள இருக்கேன். தப்பு, மாபெரும் தப்பு. இந்த சுதந்திர இந்தியாவில 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்றதுக்கு உரிமை இல்லையா? ஏடா கத்துற? எடுத்தது என் பாக்கெட்ல இன்னொருத்த பாக்கெட்ல இருந்து எடுத்தேன். ரெடியா மாமா? ஏய் என்னடா இது தீ குச்சி ஜோசியம்? ஒரு இடமும் புரிய மாட்டேங்குதே. டேய் மோகன், மாமு கையில 7 குச்சி இருக்கு. சரி. அந்த 7 குச்சில ஒரே ஒரு குச்சி மட்டும் மருந்து உடைச்சிருக்கு. மீதி 6 குச்சிலயும் மருந்து இருக்கு. எவன் ஒருத்தன் அந்த உடைச்ச குச்சியை எடுக்கிறானோ அவன் தான் டீக்கு காசு கொடுக்கணும். மாமா அந்த மீதி 6 குச்சில மருந்து இருக்குல்ல மாமா? மாப்ள சந்தேகப்பட்ட கையை பிரிச்சு பாரு. என்னடா உத்தமண்டா நீ ஒன்ன போய் சந்தேகப்படுறேன் நானு. இப்ப ஃபர்ஸ்ட் யார் எடுக்கிறது? முதல் குச்சி இந்த நம்ம மோகன் எடுப்பானே. நல்லா எடுப்பான் அவன். நோ ப்ராப்ளம். எடுற. மருந்து இல்லையானே? இங்கு கூடியிருக்கும் புறநானூற்று பரம்பரையில் வந்த வீர பொதுமக்களே, இங்கு நடக்க இருக்கும் மாபெரும் மல்யுத்த கபாடி போட்டியில் நமது பொன்வயல் கிராமத்து அணியினரும் பொள்ளாச்சி அணியினரும் மிகுந்த வீர ஆவேசத்துடன் மோத இருக்கிறார்கள். அனைத்து மாவட்ட கபாடி போட்டியிலும் தாலியாப்பட்டி கந்தசாமி பேரன் விபூதி வீராசாமி 11 ரூபாய் மொய். இது என்ன கல்யாணமா கருமாதியா? ஏண்டா மைக்குன்னா மொய் தானா? இது கபாடி போட்டுடா. எனக்கே 6 மாதம் கழிச்சுதான் மைக் கிடைச்சிருக்கு. டேய் இவெல்லாம் கரெக்ட் பண்றான். வந்துட்டானே உச்சாராரு. நீ போ எங்க வளர்ச்சி நிதியில சேர்த்துக்கிறேன். எதிரணியை புறமுதுகு காட்சி ஓட செய்வோம் என்பதை மீது வைத்துள்ள அசைக்க முடியாத
நம்பிக்கையால் நிறுத்தமாக குறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இவனை பிடிச்சு விடுறதுக்கு 2 ஆளா? கொஞ்சம் அழுத்தி பிடிச்சா கை கால் தனியா வந்துரும். என்ன ஏமா மறக்கிற? அங்க பாரு மாமனா. ஐயோ அண்ணி. அரை டிக்கெட்லாம் ஏந்துங்கடா டேய். வந்துருச்சுங்க வானர கூட்டம். பொண்ணுங்களுக்கு நேரா உட்கார்ந்திருப்பீங்களே, அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கோம்? நமது வீரர்களின் பராக்கிரமத்தை தெரிந்து கொண்டு எதிர் அணியினர் வரவே இல்லை, ஏன் வரவே மாட்டார்கள். எங்க கல்லூரி அவசரமா போய்க்காரா? ஆள்பேருக்கு அவசரமா? பொன்வயல் வீரர்கள் எங்கிருந்தாலும் உடனே களத்திற்கு வரவும். வெற்றி அல்லது வீர மரணம். என்னடா இந்த பொன்வயல் கிராமத்துக்கு வந்த சோதனை? இந்த குண்டர் கூட்டத்தை எதிர்த்து போரிட ஒருவரும் இல்லையே. இது தாய பாஸ் கிடையாது, கபடி போட்டி. குண்டனுங்க நசிக்கிடுவானுங்க. ஜெயிச்சு காமிச்சிட்டா? ஜெயிச்சுட்டா முறப்பொண்ணு தானே முத்தம் கொடுப்பா. மாப்பிள, இந்த தடியங்களை அமுக்குற அமுக்குல முத்தம் மொத்தமா வந்து சேரணும் உனக்கு. தூள் கிளப்பு. என்னடா கபடி 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 ஜீவா தவிர 6 பேர் அவுட். ரைட் டேய் ரவுண்ட் கட்டறா. புடிச்ச கை பண்ணு. புடிச்சா. அப்படியே அப்படியே. ஆமா. பாடே. கபடி. கபடி 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 சுத்தி வராங்க பாத்துங்க. கபடி 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 கபடி
அதிக வருமானம் கிடைக்கும்னுதான். ஓஹோ, நீ ஒருத்தர் வசதியா இருக்கணுங்கிறதுக்காக சுத்தி இருக்கிற விவசாயிகளுக்கெல்லாம் வாய்க்கரிசி போட போறியா? ஐயா உங்க பேச்ச நம்ம ஊர்ல யாராவது மீறி இருக்காங்களா? யோ சிதம்பரம், வேலையை பார்க்காம என்னைய வெட்டி பேச்சு வேண்டிடுங்க. கடு கடுக்கிற கீழே நின்னுட்டு அரட்டை என்ன? பெருசு அதான் எங்க சித்தப்பா என்ன சொல்லிட்டு போறாரு. இந்த பாரு, அவர் பேச்செல்லாம் கேட்டு உன் எதிர்காலத்தை பாழாக்கிக்காத. காசு சம்பாரிச்சோமா, லைஃப் ஹாப்பியா என்ஜாய் பண்ணுமா அப்படி இருக்கணும். என்ன கூட நடத்த சரியில்லை, வீட்டு விட்டு வெளியே அமிச்சாரு. நான் என்ன நடு ரோட்ல நிக்கிறேன், 4-5 பிசினஸ் பண்ணி வெளியே சொல்லியுமா இல்ல? அப்படிதான் சபசம் நிக்காம தைல கண்ணில் எடுத்துட்டு பெருசு ரூட்ல போனா நமக்கு ஒத்து வராது. போட்டு பொன்ராசு ரூட்டே தனி. வாம்மா, வா. ஆடி. ஏய், இது ஏன் சட்டை? வா 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 வா. திருட்டு கழுதை. அத்தை, மாமா மெட்ராஸ்ல வியாபாரம் பண்றாருன்னா பேரு. இவ உயரத்துக்கு ஒரு தாவணி கூட வாங்கி போட முடியல. ஏய், கரெக்ட். கழட்ட முடியாது. உனக்கு ஒரு வேலை கிடைச்சி நீ வாங்கி தரப்பதா தாவணி போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சிவா சிவா, நீ போயிட்டு வந்தது எத்தனாவது இன்டர்வியூ? கிண்டலா? கரெக்ட் 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 கரெக்ட். கையெடு, பொல்லாத சட்டை. மாமா
எப்பமா வந்த? காலையிலேயே வந்துட்டேன். அம்மா இவ்வளவு நேரம் உங்களுக்காக காத்து இருந்துட்டு இப்பதான் போனாங்க. அப்படியா? மாமா மாமா, என்னம்மா? உங்க புள்ள இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தாச்சு. அப்படியா? என்ன மாமா அப்படியா? இன்டர்வியூ எப்படி செஞ்சேன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? அதெல்லாம் நல்லதா செஞ்சாங்க. ஆனா வேலை மட்டும் கிடைக்காது. வயிற்றுல கிளப்பாத. லஞ்சம் கொடுக்காம சிபாஸ் எல்லாம் வாங்கிறதுக்கு என்ன சுதந்திரமா? இவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், உடனே வேலை கிடைச்சிரும். சொல்லுவாரா? சொல்லிட்டா ஐயாவோட கௌரவம் என்ன வருது? பஸ் விட்டு இறங்கும் போதே நக்கலா கேக்குறானுங்க, என்ன ஜீவா 99வது இன்டர்வியூ எப்படி பண்ணேன்னு. ஜீவா, நீ 100வது இன்டர்வியூக்கு போகும்போது எனக்கு சாக்லேட் வாங்கி தரியா? நேரண்டி, நீ எல்லாம் கிண்டல் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. யாருக்கு புள்ளையா பிறந்தாலும் பிறக்கலாம், ஆனா இவரை மாதிரி தியாய்க்கு மட்டும் புள்ளையா பிறக்கவே கூடாது. தியாகத்தை பத்தி இவனுக்கு என்னம்மா தெரியும்? இவனை விட சின்ன வயசுல வேதாளண்டி உப்பு சத்தியாகிரகத்துல கலந்துகிட்டு கடல் நீரை பானையில ஒருத்தனை எடுத்து கொடுக்க ஐயா எங்க இருந்தாயா? நல்லா இருக்கீங்களா? ஐயா மொத்தம் 600-700 ஏக்கரா நிலம் தருங்க. ஆமாங்க. இந்த ஈசான மூலையில் இருக்குதுங்க நம்ம காளியாபுரம் கவுண்டரோட காடுங்க. மேக்கால ஒரு நதி ஓடுதுங்க. அது வத்துனதா இது வரைக்கும் வரலாறே கிடையாதுங்க. அதனால வருஷம் முச்சூடும் தண்ணி கிடைக்குங்க. ஆமாங்க. அத பாருங்க, வாழைத்தோப்பு, அந்த மஞ்சள் கொல்லை, கரும்பு காடு, எங்க பார்த்தாலும் பசுமை புரட்சிங்க. ஐயா உங்க பாதம் பட்ட பிறகு தொழில் புரட்சிங்க. ஆமா, பேர் என்ன சொன்ன? பொன்ராசுங்க. ஊர்ல போட்டு பொன்ராசு கூப்பிடுவாங்க. நான் எம்பி சொன்ன கூட நம்பல, சாதாரண புரோக்கரா தான் நினைச்சேன். பரவாயில்ல, நம்ம சாராய ஃபேக்டரி கட்டுறதுக்கு அருமையான இடத்த காமிச்சிருக்கேன். இதெல்லாம் முடிச்சு கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஐயா 3 போகம் விளையிற நிலமுங்க. சட்டு புட்டுன்னு கேட்டா சனங்க யோசிப்பாங்க. ஜனங்களை யோசிக்கவே விடக்கூடாதியா. 1 லட்சங்கிற இடத்துல 3 லட்சத்தை அடிக்க வேண்டியதானே? 3 லட்சமுங்களா? அப்போ சாராய ஃபேக்டரி கட்டி பிடிச்சாச்சுங்க. பேச்சோட விட்டுறாதையா. பேச்சுல மட்டும் இல்லைங்க, காரியத்திலையும் கண்ணுங்க. பங்களாக்கு இன்னைக்கு பாட்டியை கூட்டு வந்து முதல் ஒப்பந்தத்தை போட்டுறாங்க. அதான் பொன்ராசுங்க. போட்டு பொன்ராசுங்க. ஐயா வணக்கம். உள்ள வாயா. கும்பிடு. ஐயா ஐயா இவர் தாங்க ஐயா பெரியசாமி. பரம்பரையா நமக்கு விவசாயி தாங்க தொழில். 5 ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு கதையை விட்டுக்கிட்டு இருக்கேன். ஐயா முதல் அக்ரிமெண்ட்னு சொன்னேனே, அது இவர் நிலத்துக்கு தான். அக்ரிமெண்ட்லாம் ஆயிடுச்சு. ஐயா கையால கொடுத்தா உங்க கையால ஐயா எந்தியா எந்திரி. என்னையா எதுக்குயா என் காலில் விழுவுற? நான் என்ன மகானா? நீ விக்கிறவன், நான் வாங்குறவன். வயசான காலத்துல காலில் விழுறேன்னு சொல்லி ஹிட் போடிச்சுக்காத. ஐயா, நீங்க கொடுத்தீங்களே முன்பணம், அந்த நிலத்தினுடைய விலையே இதுதாங்க. இனி நீங்க கொடுக்க போறது என்ன மாதிரி தாங்க. ஐயா நான் ஒரு ஐயா வர்றது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாருங்க. பார்த்தேன் ரசித்தேன், பக்கம் வர துடித்தேன், உனைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன் ஐயோ ஐயோ. பார்த்தேன் ரசித்தேன், பக்கம் வர துடித்தேன், உனைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன் இவளென மலைத்தேன். என்ன வள்ளி, மணி 8 ஆகுது, இப்பதான் குளிச்சியா? இத பாரு, பொழுதோட எந்திரிச்சோமா, குளிச்சோமா, தண்ணி தெளிச்சு கோலம் போட்டோமா, பொம்பளை பிள்ளைனா அப்படிதான் லட்சணமா இருக்கணும். மல்லி, இருந்த தேனை நீயே கீழே கொட்டிட்டியா? நான் கொட்டலையே. ஏனா
ஒண்ணு இல்ல, இதுல இருந்து தேன்ல பள்ளி விழுந்துச்சுன்னு அப்பா சொல்லிட்டு இருந்தாரு. சரி விடு, அவரே கொட்டிருப்பார். பள்ளி விழுந்ததை சாப்பிட்டாதான் இப்படி ஏடா கூடமா ஆகும். உனக்கு என்னாச்சு? நான் தான் தெரியாம குடிச்சிட்டேன் ஜீவா. குடிச்சியா? மொத்தத்தையும் குடிச்சியா? வள்ளி, உங்க அண்ணிய கடைசியா ஒரு தடவை பாத்துக்கோமா. ஐயோ அத்தை, உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அதுவும் கத்திரிக்காய் சைஸ்ல குள்ளமா செல்லமா வளர்த்து, அதுவும் இப்படி அல்பாயுசியா போகணும். ஐயோ அதிர்ச்சியில அழுக வேற வர மாட்டேங்குதே. வள்ளி, நீ போய் பாலுக்கு ஏற்பாடு பண்ணுமா, நான் போய் மேல கண்ணுக்கு சொல்லிட்டு வந்துடுறேன். அம்மா விஜயலட்சுமி, நீ கவலையா படாத. உன் ஊர்வலத்துக்கு மாமன் தான் டான்ஸ், சும்மா பூந்து விளையாட மாட்டேன். டங்க நக்கன நக்க நக்கன நக்க நக்கன டங்க. ஐயா, இன்னைக்கு காலையில அவன் நிலத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டான். நம்ம பொன்ராஜ் இல்ல, அவன் தான் மூர்த்தி மனசை கழிச்சு ஒப்பந்தம் போட வச்சுட்டான். பொன்ராஜ் கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வா. சரியா? நான் பேசி பாக்குறேன். சரிங்க. வாங்க வாங்க சித்தப்பா. என்ன பொன்ராஜ், வீட்டு பக்கம் வரமாட்டேன்னு ரங்கன் கிட்ட சொன்னியாமே? அது நீங்க தான் சித்தப்பா வீட்டு வாசப்படியே நான் மதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அதான். அவ்வளவு சொல்லியும் நீ தெரிந்தில்லையே. என்ன சித்தப்பா சொல்றீங்க? நான் சூதாட்டத்துல தலைமுறை ரொம்ப வருஷம் ஆச்சு. நம்ம ஊர்ல சாராய ஃபேக்டரி வரத்துக்கு நீ தான் நிலத்தை முடிச்சு கொடுக்கறியாமே? இதுக்கு போய் எதுக்கு சித்தப்பா டென்ஷன் ஆகுறீங்க? சாராய ஃபேக்டரி தான் வரப்போகுது, அணுகுண்டு ஃபேக்டரி இல்லையே. பாருங்க, 1 லட்சம் ரூபாய் நிலத்தை நம்ம வேலாயுதம் பிள்ளை 3 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறாரு. இதனால நம்ம ஜனத்துக்கு பணத்துக்கு பணம், சாராய ஃபேக்டரியில வேலைக்கு வேலை. இதை விட நல்ல காரியம் வேற என்ன சித்தப்பா? சாகுபடி நிலத்துல சாராய ஃபேக்டரி வைக்கிறது உனக்கு அநியாயமா தெரியல? எனக்கு ஒன்னும் அநியாயமா படல சித்தப்பா. எப்படி நமக்கு பரம்பரை பரம்பரையா விவசாயம் தான் தொழிலோ, அது மாதிரி அவங்களுக்கு பரம்பரை பரம்பரையா சாராயம் தான் தொழில். நீங்க தான் சித்தப்பா அடிக்கடி சொல்லுவீங்க செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு. அதான் நான் வெறும் புரோக்கர், என்னால எதுவும் செய்ய முடியாது. வேணா நாளைக்கு நேரம் உங்களை கூட்டு போறேன், நீங்களே வேலை நேரடியாக ஒரு வார்த்தை பேசிடுங்க. யோ, இந்த வேலாயுதம்ல என்னைக்கியா முன்னு வச்ச கால பின்னு வச்சிருக்கான், வெற்றிகரமா முடிச்சிட்டு தான் வருவான். சரி, ஓகே. ஐயா, எங்க சித்தப்பா தியாகி ராமசாமி முதலியார், காந்தியவாதி, கதர் தான் எப்போதும். பொன்ராஜ் ஐயா, உங்க சித்தப்பாட்ட நான் கொஞ்சம் பர்சனலா பேசணும், கொஞ்சம் வெளியேறு. அது ஐயா ஏதோ பர்சனலா பேசணும்னு. நீங்க பேசுங்க. இப்படி உட்காருங்க. சொல்லுங்க ஐயா, என்ன உங்களுக்கு பிரச்சனை? இப்ப சொல்லுங்க. பொண்ணு விளையிற இந்த பூமியில ஆ. நீங்க சாராய ஃபேக்டரி கட்ட போறீங்களே, அதாங்க பிரச்சனையே. என்ன நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? தினமும் குறைஞ்சது 50-100 பேரு கள்ளச்சாராயத்தை குடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கிறான். நீங்க பேப்பர் படிக்கிறதே இல்லையா? ஓஹோ, நீங்க படிக்கிற பேப்பர்ல அதெல்லாம் போடல போல இருக்கு. ஏதோ இந்த ஜனங்களுக்கு நல்லது செய்யணுமேன்னு கவர்மெண்ட்ல முறையா லைசன்ஸ் வாங்கி பிரெஞ்சு கொலாபரேஷன்ல நல்ல சாராயம் கொடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதுவும் ஒரு விதத்துல சமூக சேவை தான். இதுக்கு பதிலா இந்த ஊர்ல நீங்க ஒரு காலேஜ் கட்ட வந்திருந்தீங்கன்னா ஜனங்க உங்களுக்கு கோயிலே கட்டிருப்பாங்க. காலேஜ் கட்டுறதா? அட, அது கூட நல்ல பிசினஸ் தான். ஆனா சரஸ்வதியை வைக்கிறத விட சாராயத்தை வைக்கிறது ரொம்ப கௌரவம்னு நினைக்கிறவனா. அப்போ உங்க முடிவுல எந்த மாற்றமும் இருக்காதா? மாற்றமா? இந்த வேலாயுதம்ல எடுக்கிற எந்த முடிவிலுமே மாற்றம் இருக்காது. சரி, வீடு தேடி வந்திருக்கீங்க, நீங்களும் ஏமாறக்கூடாது. எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்குங்கிறது என்னோட அனுபவம். இது உங்க வீட்டோட அடமான பத்திரம். இன்னும் 6 மாசத்துல மூழ்க போகுது. முடிவு பண்ணுங்க. என்ன பத்திரத்தை எடுத்துக்காம எந்திரிச்சிங்க? இனிமே உங்ககிட்ட பேச பிரயோஜனம் இல்லை. நான் ஜனங்க கிட்ட பேசிக்கிறேன். டேய், தியாகி பேரை நோட் பண்ணிக்கடா. சாராய ஃபேக்டரி திறப்பு விழாப்ப மறக்காம அவருக்கும் பத்திரிக்கை அனுப்பணும். ஏதோ ஒரு வேகத்துல ஜனங்க கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன நடக்க போறதோ என்னமோ. ஐயா, அக்ரிமெண்ட் போட்டவன் போடாதவன் போட போறவன் எல்லாத்தையும் சொல்லிருக்கேங்க. எல்லாரும் வருவாங்க. மதுரை சொல்லிட்டேன். சொல்லிட்டேனே. பெரியசாமிக்கு சொல்லிட்டேன். உரம் வாங்குறேன்னு சந்தைக்கும் கடன் வாங்குறேன்னு சொசைட்டிக்கு போயிடாதீங்க. பஞ்சாயத்து வந்து ஐயா சொல்றதை கேளுங்கன்னு சொல்லியிருக்கேன். பாருங்களேன், அங்க ஊரே திரண்டு நிக்க போகுது.
ஐயா ஐயா எல்லார்ட்டையும் சொன்னுங்க ஐயா ஆனா யாரும் வரலைங்க ஐயா ஏறக்குறையா பணத்துக்காக எல்லாரும் நிலத்தை விற்கிறதாக முடிவு பண்ணிட்டாங்க. அதுதான் உங்களை பார்க்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை. என் பொண்ணு கல்யாணத்துக்கு எனக்கு வேற வழியே தெரியலைங்க. அதுதான் என் நிலத்தை வைக்க வேண்டியதா போச்சு. வழியில போற சனியை விலை கொடுத்து வாங்கிருக்காரு. இப்ப ஒரு திருப்தியாமா? இந்த வயசுல நாட்டமா தேவையா அவருக்கு? நிலத்தை எவனோ வாங்குறான், எவனோ விக்கிறான். இவர் யாரு குறுக்க? இவரால நம்ம குடும்பத்துல ஒருத்தருக்காவது நிம்மதி இருந்திருக்கா? 15 வயசுல அவங்க அம்மா விட்டு ஜெயிலுக்கு போனாரு. 18 வயசுல நம்ம அம்மா விட்டு ஜெயிலுக்கு போனாரு. இப்ப வயசான காலத்துல சும்மா இருக்கலாம்ல? நம்ம மானத்துல வாங்கிட்டு இருக்காரு. போது விடுண்ணா, எல்லாரும் தூங்குற நேரம். தூங்கிட்டு இருக்க ஜனங்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தான் பெரியவர் இருக்காரு. இதுல நான் வேற எதுக்குன்னு கேக்குறியா? நம்ம வீட்டு கூரையிலேயே 1008 பொத்தல். இதுல ஒரு ஊர் முழுக்க பந்தல் போட போறாராம். கண்ணுக்கு முன்னால அநியாயம் நடந்துகிட்டு இருந்தா என்னால வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுடா. இந்த மண்ணும் எனக்கு ஒரு மக மாதிரி. இது நெல்லு போட்டா பொண்ணு விளையாட மண்ணுடா. என்ன பண்ணாத மண்ணு? எல்லா ஊர்லயும் இருக்கிற மாதிரி நம்ம ஊர்லயும் மண்ணு நரம் தான் இருக்கு. வாங்க மாமா, வாங்க அத்தை. என்னம்மா வள்ளி, அப்பா இருக்காங்களா? வணக்கண்ணா. வாயா பெரியசாமி, சௌக்கியமா? என் பொண்ணுக்கு கல்யாணம்ங்க. அதான் ஐயா கிட்ட சொல்லலாம். ரொம்ப சந்தோஷம். கல்யாணத்துக்காக பணம் போடணும்னு சொல்லிட்டு இருந்தியே, அந்த வேலையில முடிஞ்சதா? எவ்வளவோ முயற்சி பண்ணணுங்க. வேற வழி இல்லாம இந்த ரோட்டோரம் இருக்கிற 5 ஏக்கர் நிலத்தை அடமானம் வச்சுட்டே என்ன? இல்லைங்க, வித்து விட்டனுங்க. உங்க அக்கா கிருஷ்ணவேணி கல்யாணத்தை உங்க அப்பா இப்படிதான் பண்ண வச்சாரா? ஏமா, நீயாவது உன் புருஷனுக்கு சொல்லிருக்க கூடாது? அது வந்துண்ணா, ஒண்ணுக்கு 3 விலை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆமாங்க, நாம ஊர்ல ஃபேக்டரி கட்டுறதுக்கு 150 ஏக்கர் தேவைப்படுதான். ஃபேக்டரியா? எல்லாம் அவங்க அண்ணன் பொண்டாட்டி தான் கூட இருந்தே முடித்து கொடுத்தாரு. ஏண்டா ரங்க, இந்த பெரியசாமி ஏதோ ஃபேக்டரி கிக்டரின்னு சொல்லிட்டு போறானே. வாஸ்தவம் தான் ஐயா, பிரிக் ஃபேக்டரி வரப்போகுதா? என்னது பிரிக் ஃபேக்டரியா? 3 போக விளைய இருந்த நிலத்தை சாராய ஃபேக்டரி கொடுத்தா இந்த மண்ணுக்கே கேவலண்டா. நெத்தி சுட்ட கொடுக்கற உன் குங்குமத்தை அழிச்சிடுன்னு சுமந்திர கிட்ட சொன்ன மாதிரி இருக்கு. இந்த பெரியசாமிக்கு இதை கூடவா புரிஞ்சுக்க முடியல? பெரிய சாமியை விடுங்கய்யா. அவனுக்கு பணம் விட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறான். அதுக்காக நிலத்தை வித்திருக்கான். இந்த கான்ட்ராக்டர் மூர்த்திக்கு எங்கய்யா போச்சு மூளை? அவனுக்கு வீடு வாசல் சீரு செலுத்தின்னு எல்லாம் நிறையவே வச்சிருக்கான். ரோட்டோரமா இருக்கிற 10 ஏக்கர் நிலத்தை வைக்க போறானா. நாளைக்கு ஒப்பந்தமா. ஏண்டா, நேத்து அவனை நான் கோயில பார்த்தேன். இதை பத்தி ஒண்ணுமே சொல்லியே. புறப்படு, என்ன ஏதுன்னு கேட்டுருவோம். வாங்க வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்ப்பா. என்னங்க ஐயா இவ்வளவு தூரம்? நீ உன் நிலத்தை விற்க போறியாமே, அப்படி என்னப்பா உனக்கு அவசியம் வந்திருக்கு? இன்னும் 10 வருஷம் ஆனாலும் இது போல விலை கிடைக்காதியா. இன்னும் 100 வருஷம் போனாலும் நீ இந்த மண்ணுக்கு பண்ண துரோகத்துக்கு உனக்கு மன்னிப்பே கிடைக்காதே. இது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல பூர்த்தி. நம்ம விதை நெல் எடுத்து நமக்கே விருந்து கொடுக்க பாக்குறாங்க. நீ விவரம் தெரிஞ்சவன், இனிமே சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஐயா, பிசினஸ் பெரிய அளவுல பண்ணலான்னு தான். நீ எந்த பிசினஸ் எவ்வளவு பெரிய லெவல்ல பண்ணாலும் இந்த நெல்லை குத்தி தான் சோறு சாப்பிடணும்.